டியூஸ்டே ஈவினிங் ஆஃபீஸ்லேருந்து வரும்போதே கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வரலான்னு வாங்க போனோம். அங்கே முன்னாடியே இந்த சாட் கடை இருந்தது. நம்ம சும்மா இருப்போமா, சரி நான் கொஞ்சம் கேலரியில் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பேல்பூரியை வாங்கி உள்ள தள்ளிட்டு இருக்கோம். ஆக்சுவல் கேலரி என்னன்னு கேல்குலேட் பண்ணாதான் நமக்கு நெஞ்சு வெளியே வரும். அதனால நம்மளே இதெல்லாம் கம்மின்னு நினச்சிக்கணும். நைட்டுக்கு தோசையும் பன்னீர் புர்ஜியும் தான் பிளான் பண்ணியிருந்தோம். வேலை நிறையா இருக்குது, புர்ஜியை மட்டும் பண்ணிடுறீங்களான்னு கேட்டேன். சரின்னு என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்த்தா கிச்சனே வராத மாதிரி திருன்னு முடிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வேலைக்காகாது ஐயாசாமின்னு அப்புறம் அங்கே இருக்க ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருந்தேன். இதுதான் இது அதுன்னு எல்லாத்துலேயுமே எழுதி வச்சிருந்தா கூட எங்களுக்கு தான் அந்த டவுட்லாம் வருது. அதில் தான் எழுதியிருக்குல்ல, பார்த்து எடுக்க வேண்டியதானேன்னு கேட்டால் அதெல்லாம் அழிஞ்சு போச்சு, நீ முதல்ல இருந்து எழுதி வை அப்படிங்கிறாங்க. சரி எல்லாம் எடுத்து கொடுத்தாச்சு, இனியா அது கரெக்டாக பண்ணுவாங்கன்னு பார்த்தா கேமரால நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன்னு கொடுத்து போஸ்ட் காட்டிட்டு இருக்காங்க. ஒரு புர்ஜி இவங்கிட்ட வாங்கி சாப்பிட்ருக்கல, நான் படுற பாடு இருக்கே, ஐயோ. ஃபைனலாக என்னென்னமோ பண்ணி அந்த புர்ஜி ஒரு வழி கொண்டு வந்துட்டாங்க. தோசையோட வச்சு சாப்பிட்டு டின்னர் முடிச்சாச்சு.